எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிழக்கரை கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனல்ல டிஃப்ரெண்டான ஒரு இஃப்தார் ரெசிபி தான் பார்க்க போறோம். மட்டன் கைமாவை யூஸ் பண்ணி டேஸ்டியான மட்டன் கைமா பாவ் பாஜி மசாலா எப்படி செய்யலாம் தான் பார்க்க போறோம். இந்த டிஃப்ரெண்டான ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த கீமா மசாலா ரெடி பண்ணுறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம். மட்டன் கீமா, அப்புறம் பல்லாரி வெங்காயம், பச்சை பட்டாணி, தக்காளி பேஸ்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட், கோகனட் பேஸ்ட், தயிர், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், மல்லித்தூள், கரம் மசாலா பவுடர், பச்சை மிளகாய், கருவேப்பிலை. இது செய்கிறதுக்கு நான் ஒரு கடாய் எடுத்திருக்கேன். இதில் 100 ml ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் ஹீட் ஆனதும் இதில் 1 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஜீரகம் நல்லா எண்ணெயில் பொரிஞ்சு வாசனை வந்ததுக்கப்புறம் இதில் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற 1/4 கிலோ பல்லாரி வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கணும். அப்போ தான் நமக்கு கிரேவி நல்ல கலர்ஃபுல்லாக கிடைக்கும். இப்போ பாருங்கள், வெங்காயத்தோட கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. அடுத்து இதில் ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் 3 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ராஸ்மெல் போய் இது நல்ல மணம் வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கிடலாம். இப்போது இது நல்ல மணம் வந்துடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம மற்ற இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ணிக்கிடலாம். அடுத்ததாக இதில் 1/4 கப் அளவு புளிப்பில்லாத கெட்டியான தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்க்கும்போது கறிக்கு நல்ல ஒரு சாஃப்ட்னஸும் கிடைக்கும், டேஸ்ட்டும் கிடைக்கும். தயிர் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது எண்ணெய் மேலே பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் 2 தக்காளி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். நம்ம தக்காளியை கட் பண்ணி சேர்க்கும்போது அது 1-2 முழுசாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி அரைச்சி சேர்க்கறதுனால மசாலா நல்ல திக்கான கன்சிஸ்டன்ஸில் கிடைக்கும். நெக்ஸ்ட் இதில் கட் பண்ண 2 பச்சை மிளகாயும் குட்டி குட்டியாக நறுக்கின கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். நம்ம கருவேப்பிலையை முழுசாக சேர்த்தோன்னா அதை எடுத்து போட்டுட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நறுக்கி சேர்க்கும்போது அது மசாலாவோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இப்போது இதில் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற 1/2 கிலோ கைமாவை சேர்த்துக்கிறேன். அடுத்து இதில் தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கிறேன். கறியை ரொம்ப கொத்திராமல் இந்த மாதிரி இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. கைமா இந்த மாதிரி இருந்தால் தான் கறி நமக்கு தனித்தனியாக தெரியும், இல்லைன்னா மசாலா எது கறி எதுன்னே டிஃப்ரென்ஸ் தெரியாது. அடுத்ததாக இதில் மசாலா பவுடர் சேர்த்துக்கிடலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர் சேர்த்துக்கிறேன். இங்கே நான் காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால 2 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். இதுவே நீங்கள் சாதா மிளகாத்தூள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் 1 அல்லது 1.5 டீஸ்பூன், அதாவது உங்கள் கார தேவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த மசாலாவோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கிடலாம். இப்போதைக்கு இதில் தண்ணி சேர்க்க வேணாம், கறி விடுற தண்ணியிலேயே இது குக் ஆகட்டும். ஸோ மூடி போட்டு கொஞ்சம் நேரம் குக் பண்ணிக்கிறேன். இப்போது 10 மினிட்ஸ் தீயை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடியை ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், கலர்ஃபுல்லாக இருக்குது, எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதில் 1 கப் அளவு பச்சை பட்டாணியை சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடலாம். இப்போது கறி 1/4 தான் வெந்திருக்கு. நம்ம சேர்த்த பச்சை பட்டாணி வேகணும். ஸோ அதனால் இதில் 1 கப் அளவு தண்ணி சேர்த்து இது 2ஐயும் வேக வச்சுக்கிடலாம். கறி வேகலைன்னா தண்ணி சேர்த்து 1/4 வெந்ததுக்கப்புறம் பச்சை பட்டாணி சேர்த்துக்கோங்க. இந்த மசாலாவை நம்ம பரோட்டா, சப்பாத்தி, வீட் தோசை எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிடலாம், ரொம்ப நல்லா இருக்கும். இதை நம்ம இப்படியும் சர்வ் பண்ணலாம், நல்லா இருக்கும். பட் இதில் நான் கூடுதல் டேஸ்ட்டுக்காக 1/4 கப் அளவு கோகனட் பேஸ்ட் சேர்த்துருக்கேன். இங்கே நான் எங்கள் ஊர் ஸ்டைலில் கூடுதல் டேஸ்ட்டுக்காக அடிஷ்னலாக இதில் கோகனட் பேஸ்ட் சேர்த்துருக்கேன். ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது கறியும் வெந்துருச்சு, பட்டாணியும் வெந்துருச்சு. மசாலா இந்த அளவு கன்சிஸ்டன்ஸில் இருக்கணும். அடுத்து இதில் கட் பண்ண மல்லி இலைகளை தூவிக்கிடுறேன். நம்ம யூஸ்வலாக பாவ் பஜ்ஜி மசாலா நார்த் இந்தியன் ஸ்டைலில் செய்வோம். ஸோ இது சவுத் இந்தியன் ஸ்டைலில் கைமா சேர்த்து செஞ்சுருக்கோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை மூடி போட்டு 5 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம எந்த டிஷ்ஷையுமே திறந்தே வச்சோன்னா அது எண்ணெய் விடாது. ஸோ மூடி போட்டு ஓப்பன் பண்ணிட்டேன். பாருங்கள், நல்ல கலர்ஃபுல்லான கமகமக்கும் பாவ் பஜ்ஜி கைமா மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுத்து இந்த மசாலாவை தொட்டு சாப்பிட்றதுக்கு நம்ம மெயினான பாவ் பன் ரெடி பண்ணிக்கிடலாம். இது செய்கிறதுக்கு நான் ஒரு பேன் எடுத்திருக்கேன். இதில் சின்ன கியூப் சைஸ் அளவு பட்டர் சேர்த்துக்கிறேன். இந்த பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் இதில் பன்னை சேர்த்து ஹீட் பண்ணிக்கிடலாம். இன்றைக்கி நான் ரெடிமேட் பாவ் பன்னு தான் எடுத்திருக்கேன். ஸோ இது 4 இருந்துச்சு, 1 எடுத்து 2ஆக கட் பண்ணி இந்த பட்டரில் சேர்த்துக்கிறேன். நான் இந்த பன்னை ஆன்லைனில் தான் ஆர்டர் போட்டிருந்தேன். இது வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே ஒரு வழியாகி அமுங்கி போயிருந்துச்சு. பாருங்கள் பன்னோட ஷேப் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ இதை 2ஆக கட் பண்ணிவிட்டு பட்டருக்கு மேலே வச்சிடுறேன். என்னோட பேனில் 2 பன்னு தான் வைக்க முடிஞ்சிச்சு. ஸோ 2ஐயும் கட் பண்ணி பட்டருக்கு மேலே வச்சுக்கிடுறேன். இப்போது இதுக்கு மேலே கட் பண்ண கோரியண்டர் லீவ்ஸை சேர்த்துக்கிறேன். இந்த பட்டர், பன், கோரியண்டர் லீவ்ஸ் 3 சேரும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். இதை ரொம்ப பொரிய விட்டுற வேணாம். இது ஒரு சைடு ஹீட் ஆனதுக்கப்புறம் அடுத்த சைடு திருப்பி போட்டுக்கிடலாம். நான் மல்லி இலை சேர்த்துருக்கேன், ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு மல்லி இலை சேர்க்குறது பிடிக்கலைன்னா நீங்கள் வெறும் பட்டர் மட்டும் சேர்த்து ஃப்ரை பண்ணலாம். நம்ம பெரிய பேன் வச்சுருந்தா 4 பன்னையும் ஒன்றாவே சேர்த்துடலாம். பட் என்னோடது சின்னதாக இருக்கிறதுனால நான் 2 சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன்.
இப்போது இது 2 சைடும் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இதை எடுத்துடுறேன். இதே மாதிரி மீதி இருக்கக்கூடியதையும் செஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கைமா மசாலாவை பன்னுக்கு நடுவுலையும் வச்சு சர்வ் பண்ணலாம். பட் இன்றைக்கி நான் அந்த மாதிரி பண்ணலை, தனித்தனியாக தான் வச்சுருக்கேன். நம்ம பிச்சு தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதில் நம்ம வெறும் கைமா மட்டும் சேர்த்தா அவ்வளோவா நல்லா இருக்காது. இதில் பச்சை பட்டாணி சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃபைனலாக பிளேட் டெக்கரேஷனுக்காக கொஞ்சம் கார்னிஷ்காக ஸ்லைஸாக கட் பண்ண ஆனியன், குக்கும்பர், டொமேட்டோ அது கூட சேர்த்து ஒரு பச்சை மிளகாயும் வச்சுக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ரொம்ப டேஸ்டியான டிஃப்ரெண்ட்டான பாவ் பஜ்ஜி கைமா மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.